வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் காலை வணக்கங்க. ஒரு தெய்வத்தை நம்ம நினைக்கும் போது, நம்ம ஒரு வார்த்தைக்காக அந்த கோயில் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே, மனசுக்குள்ளே நினச்சாலோ இல்லை சொன்னாலோ, அந்த தெய்வம் வந்து நம்மளை கண்டிப்பாக அந்த இடத்துல வர வச்சுருங்க. எப்படின்னா, நானுமே வந்துங்க ஃபஸ்ட்டில் ஒரு டைம் நினச்சதுண்டு, முருகா, திருச்செந்தூர் முருகா, என்னை எப்படியாவது ஒன்று வந்து பார்க்க வை முருகா, மீனாட்சி தாயே, நான் உன்னை வந்து மதுரையில் எப்போ பார்ப்பணும் என் வாழ்நாளில் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க நினச்சேன். அந்த ஒரு வாரத்துலேயே ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க. அதேமாதிரி அந்த அம்மாவை போய் பார்த்தோம், முருகரையும் போய் பார்த்தோம். அதே மாதிரி இந்த முறையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் உனக்கு தெரிஞ்ச அக்காவும் பேசிகிட்ருக்கோம். தில்லை காளி நடராஜர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, சிதம்பரத்தில். அங்கே அந்த ஊரில் தில்லை காளின்னு ஒரு காளி அம்மன் இருக்காங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமி. அந்த அம்மா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகலாங்க்கா அப்படின்னு. ஆனால் நம்ம சிதம்பரத்துக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். போகலான்னு ஒரு மனசார சொன்னேன். ஆனால் அந்த அம்மா போய் பார்க்கணுங்க்கா எப்படி இருந்தாலும். இத்தனைக்கும் அவங்க உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பேச்சு வழக்கில் நாங்கள் பேசும்போது நினச்சோம். அப்புறங்க இப்போது டூர் போட்டாங்க. அதில் நடராஜர் கோயில் சிதம்பரம்னு போட்டிருந்தது. போனோம். அங்கே போகும்போது நம்ம தில்லைக்காளி லிஸ்ட்லேயே கிடையாது. நம்மளை எப்படி பார்க்க விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம போனோம். அப்புறம் பார்த்தா நாங்கள் 6:30 மணிக்கு தான் அங்கே போனோம் சிதம்பரத்துக்கு. அங்கே போயிட்டு நடராஜரை பார்த்துட்டு 7:30 மணி 7:45 ஆகி போச்சுங்க. அங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்குது சாமிக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கங்கே வண்டி ஆட்டோலாம் போக விடலை. அப்புறம் பார்த்தா அந்த அம்மாவை காளி எப்படின்னா போய் பார்க்கணுமே அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க 8, 8:30க்கெல்லாம் மூடிடுவாங்கம்மா அந்த கோயில் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஆட்டோவை பார்த்தாலும் போலீஸ்லாம் மடக்கிறாங்க, ஆட்டோவை வழி விட மாட்டுறாங்க. அப்புறம் வேறு தெருவு போயிட்டு நாங்கள் நடந்து போய் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ ஒருத்தவங்க கூட வரல. நாங்கள் ஒரு 6, 7 பேர் இருக்கிறத பார்த்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. 4 பேர் 3 பேர் தான் கூப்பிட்டு போகணும். அப்புறம் ஒரு ஆட்டோக்கார் துணிஞ்சு உட்கார வச்சு எங்களை கூப்பிட்டு போனார்னு வச்சுங்களேன். கூப்பிட்டு போய் பார்த்தோம், கோயில் மூட போகிற டைமுங்க. அப்படியே அந்த அம்மாவை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி தான் வருது. கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுதுன்னுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ அப்படியே கருப்பு உருவமாக ஒரு சிலையாக ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தோம்னா கண்ணு மட்டும் தான் கருப்பாக தெரியுது. உடம்பு முழுக்க குங்குமம் கொட்டி வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு. அப்படி ஒரு அருமையான தரிசனமாக அந்த அம்மாவை பார்த்தேங்க. அது மாதிரி நம்ம நினச்சா அந்த தெய்வம் நம்மளை அங்கே வர வச்சிரும் கண்டிப்பாக.